அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலனை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேச ராசி. அதாவது இந்த மேச ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இதுவரை இருந்துட்டு வந்தாருங்க. ஐப்பசி 10 தேதிக்கு பிறகு அவர் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார். அப்போ அவர் என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, அதாவது 8ஆம் இடம்ங்கிறப்ப மண் சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு உயிர் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் 2, 7 கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருந்தாலும் அவர் ஐப்பசிக்கு 15க்கு மேலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அதனால் இந்த ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கணவன் மனைவியை கருத்து வேறுபாடு இதெல்லாமே ஏற்படுங்க. அதுக்கு பிறகு உங்கள் மனைவி மூலயமோ அல்லது கணவன் மூலயமோ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் அந்த 15 நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3, 6 கூடிய புதன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் வரப்போகிறாரு. அப்போ இந்த புதன்கிறப்ப டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அதிசார பலனாக உச்ச பலனை பெற போகிறதுனால கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இந்த காலகட்டம் ஏதாவது புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக வண்டி வாங்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து 7ஆம் இடத்துல நீச்சம் பெற போகிறார். அதனால் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அல்லது ஏதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் ஏதாவது ஹெல்மெட் போட்டு போகாமல் இந்த மாதிரி அரசு தொடர்புள்ள போலீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அதனால் வெளியில் போகிறப்ப கவனமாக போகணும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்க போகிறாரு. அல்லது இந்த உயிர் சொத்து மூலமா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு 10, 11 கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கிறதுனால அதாவது குழந்தைகளுக்காண்டி நீங்கள் ஒரு சொத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது குழந்தை கல்விக்காண்டியோ அல்லது குழந்தைகளோட திருமணத்துக்கோ இப்படி சுப நிகழ்வுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கும் அல்லது குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும். அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு மேன்மையை தரும். நன்றி, வணக்கம்.